ஹாய் காய்ஸ், வாங்க எல்லாரும் ப்ரானை வச்சு ஒரு ப்ரான் மேகி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ப்ரானு, ஆயில், மேகி மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள். முதல்ல ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்லோலியே வச்சு நம்ம குக் பண்ணலாம் மேகி. அப்போ தான், இல்லைன்னா அப்படியே மேகி ரஃப் ஆகிடும். அதனால் ஆயில் கொஞ்சம் சூடானதுமே ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது ரொம்ப டேஸ்டியான இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் போட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளிக்கு மேலே போட வேணாம், போட்டுக்கலாம் தக்காளி. அதுலேயே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணின்னு இருக்கலாம். இது நம்ம ஸ்லோவாகவே வச்சு குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் சால்ட்டு போடுங்க, மேகிக்கும் சேர்த்து நம்ம போட வேணாம். மேகி மசாலாலே நம்மளுக்கு சால்ட் வந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதை அப்படியே ஸ்லோலியே வச்சு அப்படியே அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் அடிக்கடிக்கு இதை தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே முழுசாக இருக்கக்கூடாது, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்லேயே எல்லாமே முடிச்சிடும். 10 மினிட்ஸ்லேயே இதை குக் பண்ணி எடுத்துடலாம். 7 to 10 மினிட்ஸ் தான். நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தா 7 மினிட்ஸ் அதுலேயே நம்ம செஞ்சிடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரான் இப்போ நம்ம ப்ரான் சேர்க்க போகிறோம். ப்ரான் போட்டு 2 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம குக் பண்ண வேணாம். ப்ரான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூள்லாம் அந்த ப்ரானில் அப்படியே இருக்கும். அது நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 மினிட்ஸ் டைம் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப குக் ஆகிட்டா ப்ரானும் லப்பர் மாதிரி ஆகிடும். மேகி போடும் போதும் அதே தான், ரொம்ப குக் ஆகிட்டா மேகியும் அப்படியே லப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ மேகி மசாலா அதிலே போட்டுக்கோங்க. ப்ரான்லேயே மேகி மசாலா போட்டுக்கோங்க. அது ஒரு 1 மினிட் தான். மேகி மசாலாவை ஃப்ரை பண்ணுறது 1 மினிட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நல்லா உங்களுக்கு ஸ்மெல் வர செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்படியே மூடி வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 1 மினிட் தான் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு டம்ளர் அளவு வாட்டர் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்டரை. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கொதிச்சிட்டோம். அதுலேயே ப்ரான் எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகி அதில் போட்டுக்கலாம். அதுவே தனித்தனியாக வந்துடும். நம்ம உடச்சி போடுறத விட அப்படியே போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். இது ஒரு 1 மினிட்.
நிறைய மசாலாஸ்லாம் சேர்க்காம வெறும் குழம்பு மிளகாத்தூள் அது வரைக்குமே நம்ம போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அது ஒண்டி போட்டாலுமே நல்லா வரும் மேகி. செம்ம டேஸ்டியாக வேறு இருக்குது. இப்போ தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 1 மினிட் மேகி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சீக்கிரம் ஓடி வாங்க, காலி ஆகிட போது. சாப்பிடலாம். ஓகேவா? வாங்க காய்ஸ், வந்து என் மேகியை டேஸ்ட் பாருங்கள்.